ஜெய் ஜம்பு குலம். ஜம்பு மகாரிஷி வழிபாட்டுச் சங்கம் சார்பில் தினம் ஒரு செய்தி. நாம் வாழும்போதே கண்டு கொள்ள வேண்டிய நம் குல மனிதர். எம். கந்தசாமி படையாட்சி, உளுந்தூர்பேட்டையின் மக்கள் தலைவர், கொடைவள்ளல் அவரைப் பற்றி ஒரு சிறு தொகுப்பு. பிறப்பு 6 நவம்பர் 1901. அன்றைய தென் ஆற்காடு மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எம். கந்தசாமி படையாட்சி வன்னிய குல க்ஷத்திரிய மரபைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை வி. முத்துலிங்க படையாட்சி திருக்கோவிலூர் தாலுகா வார்டு தலைவராகவும் தென் ஆற்காடு மாவட்டக் குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர். தந்தையின் பொது வாழ்க்கை பின்னணியால் கந்தசாமி படையாட்சிக்கும் இளம் வயதிலேயே நிர்வாகம், உள்ளாட்சி மற்றும் அரசியல் பணிகள் குறித்த அறிமுகம் ஏற்பட்டது. அரசியல் வாழ்க்கையின் தொடக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கிய கந்தசாமி படையாட்சி சுதந்திரத்திற்கு பிந்தைய உளுந்தூர்பேட்டை அரசியலில் குறிப்பிடத்தக்க தலைவராக உருவெடுத்தார். 1952, 1957 மற்றும் 1967 ஆகிய சட்டமன்றத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவர் 3 முறை உளுந்தூர்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் தொடக்ககால சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. தேர்தல் வெற்றிகள். 1952 காங்கிரஸ் கட்சி சார்பில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வெற்றி. 1957 மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி. 1962 தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் வெற்றி பெறவில்லை. 1967 மீண்டும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி. 1967ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான சவால்கள் உருவாகியிருந்த காலத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் கந்தசாமி படையாட்சி வெற்றி பெற்றது அவரது தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை காட்டும் முக்கிய நிகழ்வாகும். பல்வேறு கௌரவப் பொறுப்புகள். கந்தசாமி படையாட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் மட்டும் தன்னை மட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. உளுந்தூர்பேட்டை மற்றும் அன்றைய தென் ஆற்காடு மாவட்ட அளவில் 27க்கும் மேற்பட்ட கௌரவப் பொறுப்புகளை வகித்ததாக அவரது வாழ்க்கை வரலாற்றுக் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பொது நிர்வாகம், சமூக அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி சார்ந்த பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு மக்களுடன் நெருக்கமாகச் செயல்பட்டார். கொடைவள்ளல் கந்தசாமி படையாட்சி. அவரது வாழ்க்கையில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அவரது தாராள மனப்பான்மையும் நிலக்கொடையும் ஆகும். அக்காலத்தில் நிலவுடைமை கொண்டவராக இருந்தவர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தனது சொந்த நிலங்களை பல்வேறு பொது நிறுவனங்கள் அமைப்பதற்காக வழங்கியதாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அரசு பள்ளிகள் அமைக்க நிலம் வழங்குதல், அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ITI அமைக்க நிலம் வழங்குதல், கூட்டுறவு நிறுவனங்கள் செயல்பட நிலம் வழங்குதல், பொதுப் பயன்பாட்டிற்கான நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் அமைக்க உதவுதல் என அவரது நிலக்கொடைகள் உளுந்தூர்பேட்டையின் சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றன. கல்விக்காக செய்த பணி. அந்த காலகட்டத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் குறைவாக இருந்தன. இந்நிலையில் அரசு பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்கள் வளர்வதற்கு நிலம் வழங்கியது அப்பகுதி மக்களின் எதிர்காலத்திற்கு அவர் செய்த முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்றில் முத்துலிங்க படையாட்சி, கந்தசாமி படையாட்சி உள்ளிட்டோர் பள்ளிக்காக நிலம் வழங்கியதாக உள்ளூர் வரலாற்றுப் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இதன் மூலம் அவரது குடும்பத்திற்கும் உளுந்தூர்பேட்டை கல்வி வளர்ச்சிக்கும் இருந்த தொடர்பை அறிய முடிகிறது. தொழில்நுட்பக் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் போன்ற நிறுவனங்கள் உருவாக நிலம் வழங்கியதன் மூலம்
கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் உருவாக உதவினார். அந்த காலத்தில் தொழிற்கல்வி என்பது நகரங்களில் மட்டுமே அதிகமாக கிடைத்த சூழலில் உளுந்தூர்பேட்டை போன்ற பகுதியில் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க சமூக முன்னேற்றமாக அமைந்தது. கூட்டுறவு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு கூட்டுறவு அமைப்புகள் முக்கியமானவையாக இருந்த காலகட்டம் அது. கூட்டுறவு நிறுவனங்கள் அமைவதற்காக நிலம் வழங்கியதாக குறிப்பிடப்படும் கந்தசாமி படையாட்சியின் பங்களிப்பு கிராமப்புற மக்களின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த ஒன்றாக கருதப்படுகிறது. வன்னியர் சமூக பின்னணி கந்தசாமி படையாட்சி வன்னியகுல க்ஷத்திரிய மரபைச் சேர்ந்தவர். அவரது பேரில் இடம்பெறும் படையாட்சி என்ற பட்டமும் வடதமிழகத்தில் வன்னியர் சமூகத்தின் பாரம்பரிய பட்டங்களில் ஒன்று. 1950 மற்றும் 1960களில் வடதமிழகத்தின் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் முக்கிய பங்காற்றிய காலகட்டத்தில் கந்தசாமி படையாட்சியும் உளுந்தூர்பேட்டை பகுதியில் முக்கிய அரசியல் ஆளுமையாக விளங்கினார். கந்தசாமிபுரம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு பகுதி அவரது நினைவாக கந்தசாமிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரசியல் தலைவரின் பெயரில் ஒரு பகுதி அழைக்கப்படுவது அந்த தலைவரின் உள்ளூர் செல்வாக்கையும் மக்களின் நினைவில் அவர் பெற்ற இடத்தையும் வெளிப்படுத்துகிறது. கந்தசாமி படையாட்சி தெரு அவரது குடும்பத்தினர் மற்றும் வழித்தோன்றல்கள் வசிக்கும் பகுதியில் கந்தசாமி படையாட்சி தெரு என்ற பெயரும் பயன்பாட்டில் இருக்கிறது. இத்தகைய இடப்பெயர்கள் ஒரு தலைவரின் நினைவு வரலாற்றுப் பதிவுகளில் மட்டுமல்லாமல் உள்ளூர் சமூகத்தின் அன்றாட வாழ்க்கையிலும் தொடர்வதற்கான அடையாளங்களாக அமைகின்றன. கந்தசாமி படையாட்சியின் சிறப்பு அரசியல் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 3 முறை உளுந்தூர்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கல்வி ஆதரவாளர் அரசு பள்ளி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்காக நிலம் வழங்கியவர். கொடைவள்ளல் தனது சொந்த நிலங்களையும் வளங்களையும் பொது நிறுவனங்களுக்காக வழங்கியவர். சமூகப் பணியாளர் பல்வேறு கௌரவப் பொறுப்புகளை வகித்து உள்ளூர் மக்களுடன் இணைந்து பணியாற்றியவர். வன்னியர் சமூகப் பின்னணியுடைய தலைவர் தனது சமூகப் பின்னணியுடன் ஒட்டுமொத்த தொகுதி மக்களுக்கும் பொதுநலப் பணிகளை மேற்கொண்டவர். ஒரு தலைமுறையின் வரலாற்றுச் சாட்சி. 1901 பிறந்த கந்தசாமி படையாட்சி பிரிட்டிஷ் ஆட்சியின் இறுதிக் காலத்தையும் இந்திய சுதந்திரத்தையும் சுதந்திர இந்தியாவின் தொடக்ககால அரசியலையும் நேரில் கண்ட தலைமுறையைச் சேர்ந்தவர். 1952 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சுதந்திர இந்தியாவின் ஆரம்பகால ஜனநாயக அரசியலில் உளுந்தூர்பேட்டை மக்களின் பிரதிநிதியாக பணியாற்றினார். பின்னர் 1957 மற்றும் 1967 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று பல்வேறு அரசியல் மாற்றங்களை கடந்து தனது தொகுதியில் தொடர்ந்து செல்வாக்கை தக்க வைத்திருந்தார். நிலைத்திருக்கும் நினைவு ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை அவரது தேர்தல் வெற்றிகளால் மட்டுமே வரையறுக்கப்படுவதில்லை. 2 ஜூன் 1983 அன்று மறைந்த எம். கந்தசாமி படையாட்சியின் வாழ்க்கை உளுந்தூர்பேட்டையின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக தொடர்கிறது. கல்விக்காக வழங்கப்பட்ட நிலம், பொது நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்ட சொத்து, மக்கள் நலனுக்கான பணிகள், வகித்த பல்வேறு கௌரவப் பொறுப்புகள் மற்றும் அவரது பேரில் தொடரும் இடப்பெயர்கள் ஆகியவை கந்தசாமி படையாட்சியின் பொது வாழ்க்கையை நினைவுகூரச் செய்கின்றன. இத்தகைய மாமனிதரை வாழ்த்தி வணங்கி குரு வணக்கம் செலுத்துவோம். இத்தகைய மாமனிதரை வாழ்த்தி வணங்கி குரு வணக்கம் செலுத்துவோம். ஜம்பு மகாரிஷி வழிபாட்டுச் சங்கத்தில் உறவாய் இணைய தொடர்புக்கு 7598233555 7598327666 மற்றும் 0417926464
333 சின்ன பசலிக்குட்டை, திருப்பத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம். அனைவரும் வருக. ஜம்புகுல வன்னிய சத்திரியர்களின் குலகுரு ஜம்பு மகாரிஷியின் அருள் பெறுக. ஜெய் ஜம்புகுலம்.